கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் பகுதி. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த வசனத்தின் மூலமாக ஒடுங்கின ஆவி அப்படின்னு சொல்லும்போது சோகத்தினால, பயத்தினால, கவலைகள்னால உங்களுடைய மனதை உடைக்கிற அளவுக்கு, அதாவது எந்த நற்காரியத்தையும் செய்ய முடியாதபடி உங்களை சோர்விலேயே அமிழ்த்தி உங்களை பலவீனம் அடைய செய்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்கள் ஒடுங்கின ஆவியை மூடுவதற்காக ஆண்டவர் துதியின் உடைய கொடுக்க விரும்புகிறார். துதி என்பது தேவ மகிமையை வெளிப்படுத்தும், தேவ வல்லமையை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்கள் ஒடுங்கின ஆவியை கர்த்தர் மாற்றப் போகிறார். தோல்வியினால், பயத்தினால இன்னைக்கு ஒடுங்கி போன உங்களை தேவன் துதிக்கும்படி செய்ய போகிறார். தேவனுடைய ஆவியின் வல்லமை உங்களை ஆட்கொண்டு இன்னைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். God bless you.